ஹாட் சாக்லேட் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? கொஞ்சம் கொக்கோ பவுடர் எடுங்க. கொக்கோ பவுடர் எடுத்துகிட்டு கொஞ்சம் பால் ஊற்றி இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கட்டிலாம் இல்லாதபடி நல்லபடியாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவு பால், நான் இப்போ ஒரு 1.5 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் பால் எடுத்துகிட்டு தேவையான அளவு சுகர், உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பாயில் ஆகணும். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இது காய்ச்சின பால் தான். நீங்களும் காய்ச்சின பால் இருந்தாலும் சரி, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பால் வாங்கி காய்ச்சாலும் ஓகே. அதை நல்லா காய விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற இந்த சிரப் எடுத்து அதில் ஊற்றுங்க. அந்த கொக்கோ சிரப்பு அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும், கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் திக்னஸ் வரும், ரொம்ப வராது. இதில் வேணால் நீங்கள் கார்ன் பவுட்ரு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கூட திக்னஸ் கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் சாக்லேட் சிரப் வச்சு நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். வித்து கொஞ்சம் மில்க் மேடும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ அப்படியே ஹாட்டாக அதிலே நம்ம ஊற்றி ப்ரெசென்ட் பண்ணால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.